Hey friends, good morning. ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஓடி பேஜ்லேருந்து ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து என்ன ஆகணும், எல்இடி வந்து ஆன் ஆகணும். அதுக்கான கான்செப்ட் வந்து நம்ம கோடிங் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நோடம்சி மாடியில் வந்து ஒரு இன்புட் பின்னை வந்து நான் ரீட் பண்ணால் அதோட வேல்யூஸ் வந்து ஐஓடி பேஜில் வந்து அப்டேட் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பிக் மேக்கர் இல்லை எல்சிடி டிஸ்பிளே அப்படின்னா அப்போ என்ன பண்ணியிருப்போம், நமக்கு வந்து ஒரு பிக் மேக்கர் இல்லை இல்லை அப்படின்னா ஒரு அடினோ போர்டு அப்படின்னா என்ன பண்ணிப்போம், நம்ம வந்து எல்சிடி டிஸ்பிளே வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து ஒரு நோடம்சி மாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், மினிமம் வந்து ஒரு 11 பின்ஸ் தான் இருக்கும். ஓகே, 22 பின்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம 20 பின்ஸ் இருக்குது, நம்மளால் என்ன முடியாது, நம்ம அந்த பின்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு 10 பின்ஸ் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ அனலாக்னு பார்த்தீங்க அப்படின்னா நோடம்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பின் மட்டும் தான் இருக்குது. இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ESP8266 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பிளிங்க் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டு பிளிங்க்குக்கான இதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்போது நம்ம அது எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது தான். அப்போ அந்த கோடிங்கில் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரே ஒரு எல்இடி மட்டும் தான் அப்டேட் பண்ணிருப்போம். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரே ஒரு சென்சார் பின். இப்போ எக்ஸாம்பிளுக்கு D0 வந்து D7 வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. அந்த டிஜிட்டல் பின்னில் ஒரு இன்புட் பின்னை மட்டும் நான் வந்து ரீட் பண்ண போகிறேன். ஓகே, D0, D1, D2, D3, D4 இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா இனிஷியலாக புல்லப்பில் இருக்கும். ஆனால் அந்த பின்னை நான் இன்புட்டாக எடுத்துக்க போகிறது கிடையாது. D5 மட்டும் என்ன பண்ணுங்க, D5, D6, D7 இந்த 3 பின்ஸில் வந்து D5 மட்டும் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அந்த இன்புட்டுக்கு வந்து நான் 5 வோல்ட்டு கொடுத்து 0 வோல்ட்டு கொடுத்தா, ஏன்னா அதுவும் என்ன இனிஷியலாக புல்லப்பில் இருக்கும். நம்ம என்ன ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம புல்லப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், 0 வோல்ட் கொடுத்தா 0 வோல்ட் அப்டேட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ அதை வந்து என்ன பண்ணுவேன், சாஃப்ட்வேரில் வந்து நான் வந்து புல்லப் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுங்க, கோடிங் வந்து பிளிங்க் டெம்ப்ளேட் ஐடி இது எல்லாமே என்னன்னா என்னுடைய ப்ரீவியஸ் கோடிங்கான பிளிங்க் டெம்ப்ளேட் ஐடி. இதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ அந்த கோடிங்கில் வந்துட்டு டிவைஸ் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இப்போ இந்த டிவைஸ் இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். இதை கிளிக் டு காப்பி கோட் அப்படின்னு கொடுத்துட்டு எகைன் என்ன பண்ணுறேன், என்னுடைய கோடிங்க்கு வந்துடுறேன். என்னுடைய கோடிங்கில் வந்துட்டு எகைன் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணுறேன். ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து புது ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது, எனக்கு பழைய ஐடியே வேண்டாம் சார், எனக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஐடி காமிக்கிறீங்க, இந்த ஐடி இல்லாமல் இன்னொரு ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லை ஒரே இதில் வந்து அப்படி டைமில் 2 பேஜ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இல்லை அப்படின்னா அதுக்கு வேணும் ஒரு வீடியோ மேக் பண்ணி இப்போ அந்த சென்சாரை வந்து நம்ம ரீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் எப்படி 2 பேஜ் வந்து நம்ம டைமில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ இதை என்ன பண்ணுறீங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ பிளிங்க் அத்தன்டிகேஷன் டோக்கன் இப்போ எல்லாமே நமக்கு அப்டேட் ஆகும். இப்போ வந்து என்ன சொன்னேன்னா ஒரு பின்னை வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணணும்னு சொன்னல. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஆஸ் டிஃபைன். ஓகே, அப்போ ஆஸ் டிஃபைன் இது வந்து என்ன பண்ணும், ஸ்மாலாக தான் டைப் பண்ணணும், நான் கேப்ஸாக டைப் பண்ணிட்டேன். ஆஸ் டிஃபைன் இப்போ சுவிட்ச் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், SW. இப்போ நம்ம என்ன பண்ணோம், D5 தான் நான் இன்புட்டாக வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அதனால் D5 போட்டேன். அதுக்காக என்ன பண்ணுங்க, டம்மி வேரியபிள்ஸில் ரைட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த வேல்யூ வந்து ஐஓட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்ட்டு A = 0. அப்போ ஏங்கிற வேரியபிள் என்ன பண்ணுங்க, இன்ஸ்லாம் நான் 0 பண்ணியிருக்கேன். எப்போ எனக்கு சுவிட்ச் 1 ஆகுதோ அப்போ வந்து எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், வாயில் லூப்பில் வந்து நான் அதை இன்டிமேட் பண்ணணும். அப்போ எங்கள் ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பின் மோடு. ஓகே, நீங்கள் அடினோக்கு என்ன கோடிங் ரைட் பண்ணுவீங்களோ அதே தான். ஏன்னா நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணோம், அடினோ. அப்போ அடினோக்கான பிளாட்ஃபார்ம்னால அடினோ வந்து செலக்ட் பண்ணுங்க. பின் மோடில் கேப்ஸில் ஆன் பண்ணி SW, இன்புட் _ புல்லப். ஓகே, எனக்கு என்ன பண்ணும், இந்த பின் வந்து புல்லப் கான்செப்டில் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அதனால் புல்லப் அப்படின்னு கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் லைனில் வந்து என்ன பண்ணும், செமிகோலன் வந்து கொடுத்துட்டேன். அப்போ அந்த கான்செப்ட் நமக்கு எப்படி ஒர்க் ஆகும், இன்புட் மோடு வந்து புல்லப்பில் ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ இன்புட் _ புல்லப் அப்படின்னா மேக்ரோ ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணும், இந்த சுவிட்ச் வந்து நான் ரீட் பண்ணோம்ல. அப்போ A = டிஜிட்டல் ரீடு. ஓகே, டிஜிட்டல் அப்படிங்கிறது ஸ்மாலாக இருக்கும், ரீடு அப்படிங்கிறது கேப்ஸில் வரணும். அப்போது ரீடு ஓப்பன் ப்ராக்கெட்டில் எனக்கு என்ன பண்ணுறேன், எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், SW அப்படின்னு கேப்ஸில் தரேன். ஓகே, SW அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், அந்த சுவிட்சோட வேல்யூ வந்து நமக்கு ரீட் பண்ணும். ஓகே, அப்போ சுவிட்சோட வேல்யூ ரீட் பண்ணி என்ன பண்ணுவோம், ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். அப்போ அந்த பிளிங்க் virtual.write V0, A எனக்கு ஏங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூ என்ன பண்ணேன், V0 அப்படிங்கிற சேனல்லேருந்து பிரிண்ட் பண்ண அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ வந்து நம்ம இதை வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கோம். அடுத்த கோடிங் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சுவிட்சை வந்து இன்புட்டாக ரீட் பண்ணி ஐஓட்டிலேருந்து நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எல்இடி வந்து ஆன் ஆகணும், இல்லைன்னா எல்இடி வந்து ஆன் ஆகக்கூடாது. இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கோடிங் வந்து லாஜிக் வைஸ் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஐஓடி பேஜில் மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த கோடிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எகைன் என்னுடைய ஹார்ட் கண்ட்ரோலருக்கு வந்து நான் அப்லோட் பண்ணணும். ஓகே, அதுக்கு மேலே என்ன பண்ணலாம், கோடிங் வந்து கரெக்டாக இல்லையா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாமா. இப்போ கோடிங் வந்து எதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து எந்த ஒரு இண்டிகேஷனும் வராது, நமக்கு என்ன ஆகும், எரர் மட்டும்தான் வரும். ஓகே, என்ன பண்ணேன், என்னுடைய டிவைஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, கோடிங் வந்து கம்பெனிங் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நான் கோடிங் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃப்ரீ டிஃபைனாக ஓல்டு கோடு தான் இருக்குது. இப்போ ஓல்டு கோடு இருக்கிறனால என்ன பண்ணுறேன், டேஷ்போர்டில் போயிட்டு
நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எல்இடி வந்து ஆன் ஆகும். இது வந்து ப்ரீவியஸ் கோடு. ஓகே, இந்த கோடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்த டைம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஹார்ட்வேரில் வந்து ஒரே ஒரு கிரவுண்ட் பின் மட்டும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 20 பின்ஸ் தான் இருக்குது. ஓகே, இந்த சைடு 10 பின்னு, இந்த சைடு 10 பின் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஆனால் 20 பின்ஸில் வந்து நம்மளால் என்ன முடியும், 10 பின் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா D0, D1, D2, D3, D4 எல்லாமே என்ன இருக்குது நமக்கு அப்படின்னா புல்லப் கான்செப்டில் இருக்குது. அதே மாதிரி 3.3 வோல்ட்டு கிரவுண்டு எல்லாமே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு கிரவுண்டு. இந்த செகண்ட் பின்னில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கனெக்டர் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஜம்பர் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆயிரும் 0 வோல்ட்டு. ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த D5ல் வந்து என்னோட பின்னை வந்து நான் டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், 0 வோல்ட் வரணும். ஓகே, இப்போ வந்து நான் அதில் டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகணும், ஐஓடி வெப்பேஜில் வந்து 0 வோல்ட் வந்து ஷோ ஆகணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து கோடிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து அப்லோட் ஆகுது. கம்பைலிங் ஸ்கெட்சு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 7%. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா அப்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை டாட்டாக வந்து அப்படியே அண்டர்ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகலாம், கோடிங் வந்து அப்லோட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து அப்லோட் ஆகுது. கோடிங் அப்லோட் ஆகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எல்இடி வந்து நமக்கு பிளிங்க் ஆகும். ஓகே, டிஃபால்ட் எல்இடி வந்து நமக்கு பிளிங்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து அப்லோட் ஆயிடுச்சு. எகைன் என்னுடைய இதுக்கு வந்து நான் போகிறேன். ஓகே, என்னுடைய வெப்பேஜுக்கு போகிறேன். இப்போ என்னுடைய வெப்பேஜில் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது, எல்இடி வந்து ஆன் ஆகலை. ஓகேவா, அப்போது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு வேல்யூஸை தான் இங்கே வந்து அப்டேட் பண்ணணும்னு சொன்னோம். V0 வந்து ஒரு வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ண சொன்னோம். அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம எடிட் பண்ணோம்ல. அப்போ என்ன பண்ணலாம், எடிட்டில் போய்ட்டு நான் எடிட் டேஷ்போர்டு கொடுத்துட்றேன். ஓகே, எடிட் டேஷ்போர்டு கொடுத்துட்டு இந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆட் நியூ விட்ஜெட்ஸ்னால் அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், சுவிட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்லைடர் மோடில் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். எல்இடி வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்லைடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது ஸ்லைடருக்கு வந்து எப்படி கோட் ரைட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்பர் இன்புட் இதெல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியோட சிம்பிள் வச்சு எல்இடி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அது கூட நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த எல்இடி அப்படின்னு இருக்குல்ல இதை எடுத்து வைக்கிறேன். ஓகே, எதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா எல்இடி எனக்கு ஒன்று ப்ரெஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து நம்ம சூஸ் ஸ்ட்ரீம். ஓகே, V2 V0 சுவிட்ச் கண்ட்ரோல் V0 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரெட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆஃப் கண்டிஷன்லேயும் ஆன் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகணும், க்ரீன் கலரில் வரணும். ஓகே, ஏன்னா இது மேக்ஸிமம் ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை. நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஏன்னா நான் இந்த லேபிள் யூஸ் பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஆன் பண்ணுறப்போ ஆஃப் பண்ணுறப்போ என்ன லேபிள் வேணும் அப்படின்னு நமக்கு இன்டிமேட் பண்ணணும். ஆனால் ஏன்னா அது சுவிட்ச் கண்ட்ரோல் மட்டும் சொல்லிவிட்டு ஒரே ஒரு கலர் மட்டும் தான் மாறுது. ஓகே, அப்போ ஏன்னா சுவிட்சாக மட்டும் தான் இது வந்து ஒர்க் ஆகும். இது வேணால் நம்ம என்ன பண்ணலாம், லேபிள் வந்து நான் எடுத்துக்கலாம். லேபிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். லேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஐக்கான் போயிடுறேன். செட்டிங்ஸ் ஐக்கானில் போய்ட்டு இதில் லேபிள் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ் வேணும். ஓகே, அதை நான் அப்டேட் பண்ணுவேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து இப்போ டைட்டிலில் வந்து வேல்யூ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, வேல்யூ சூஸ் டேட்டா ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா V0. ஓகே, நம்ம V0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம். அது V0 அப்படின்னு இங்கே இருந்துட்டு போகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்க டெம்ப்ளேட்னால நமக்கு வந்து கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை. ஓகே, சேஞ்ச் கலர் பேஸ்டு வேல்யூ. ஓகே, நமக்கு இந்த கலர் பேஸ்டு வேல்யூலாம் சேஞ்சஸ் ஆகாது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ணுறேன், சென்டரில் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும், இல்லை லெஃப்ட் சைடில் வந்து பிரிண்ட் பண்ணணுமா, இல்லை ரைட் சைடில் வந்து பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம கேட்குது. நம்ம என்ன பண்ணலாம், எந்த சைடில் நம்ம பிரிண்ட் பண்ணணுமோ அது நம்ம இன்டிமேஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணால் வந்து லெஃப்ட் கார்னர்லேயே வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணேன், இதை வந்து சேவ் பண்ணாது. இது வந்து நீ கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகிக்கும். ஓகே, இப்போ வந்து சேவ் அண்ட் அப்ளை கொடுத்தாரேன். இப்போ சேவ் அண்ட் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து இருக்குது இனிஷியலாக வந்து 1ல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், D5ல் வந்து நான் சுவிட்ச் இந்த இதை வந்து நான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், D5ல் வச்சேன் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் D5ல் நான் வச்சுருக்கேன். அங்கே வேல்யூஸ் என்ன இருக்குது 0 இருக்குது. நான் எடுத்துட்டேன் 1. அப்போது வச்சுனா என்ன ஆகுது 0, எடுத்தால் 1. அப்போ நமக்கு என்ன ஆகுது, கோடிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் எந்த இஷ்யூ இல்லை. இந்த கோடிங்கில் யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.